சசிகலா ஜெயலலிதாவை கொலை செய்தான்னு சொன்னபோது 1 வருஷம் நம்பின மக்கள் தான் இவங்க. ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு ஜெயலலிதா வீடியோ வெளியில வரலைன்னா, வெற்றிவேல் வெளியிட்ட அந்த வீடியோ வெளியே வரலைன்னா இன்னைக்கு சசிகலாவை கொலகாரின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பொன்னையன் ஒரு பேட்டியில சொன்ன மாதிரி இறந்துதான் ஜெயலலிதாவை ஆஸ்பத்திரிக்கே கொண்டு போனாங்கன்னு போட்டாரு ஒரு போடு. அதுக்கப்புறம் ஆணையத்துல போய் மன்னிப்பு கேட்டாரு. என்னவோ வாட்ஸ்அப்ல வச்சு நான் சொன்னேன்னு போயிட்டாரு. இன்னைக்கும் சசிகலா அப்படிதான் நம்பிட்டு இருப்பாங்க அந்த வீடியோ வரலைன்னா. அது போல காலம் அவர்களுக்கு சில விஷயங்களை கத்துக் கொடுக்கும். முதல் 2 நாள் இருந்த வேகம் அடுத்தடுத்த கிளிப்ஸ் வரும்போது அம்பலப்பட்டு போச்சா? ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணது யாருன்னு கேட்டாங்க. ஆஃப் பண்ணது உன் கட்சிக்காரன் தாயான்னாங்க. இபி கரண்ட் ஆஃப் பண்ணது இபி கரண்ட் இல்ல, ஜென்ரேட்டர்ல நீங்க போட்ட பிளட் லைட் அது ஆஃப் ஆனதுனால இருட்டா தெரியுது. அது உன் தொண்டர்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் ஏற்பாடு செய்த ஜெனரேட்டர் ஆபரேட்டர் ஆஃப் பண்றான். உயிர்களை காப்பாத்துறதுக்கு. அதை இன்னும் பண்ணாம இருந்தா இன்னும் பல உயிர் கரண்ட்லயே செத்துருப்பான். இந்த உண்மையெல்லாம் நாளாக வரும். ஆனா இப்படி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி திமுகவை கிழிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு சார். உங்களுக்கு துப்பு இருந்தா, துணிச்சல் இருந்தா நீங்க அதை செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய வேண்டிய விஷயங்கள்ல செய்யணும். அண்ணாமலைக்கு இது பொருந்தும், விஜய்க்கு இது பொருந்தும்.